வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, ஜிவி பிரகாஷ் நடிச்சு மரியா ராஜா இளஞ்செழியன் டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கிற ஹாப்பி ராஜ் படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்தோட போஸ்டர் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது கண்டிப்பா மாஸ் மசாலா படம் இல்ல, ஆக்ஷன் காமெடி எமோஷன் கலந்த ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் படமா இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட நட்சத்திர பட்டாளங்களே சொல்லலாம். ஜிவி பிரகாஷ், கௌரி பிரியா, ஜார்ஜ் மரியான், மதுரை முத்து, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்திருக்கிற அப்பாஸ், அதிர்ச்சி அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே அடைஞ்சிருக்காங்க. இவ்வளவு பேர் இருந்துமே படம் எப்படி இருக்கு, கதையை எப்படி கையாண்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ஹீரோவா ஜிவி பிரகாஷ் வராரு. அவரோட அப்பா கதாபாத்திரத்துல ஜார்ஜ் மரியான் நடிச்சிருக்காங்க. ஜார்ஜ் மரியான் ஒரு பள்ளி ஆசிரியரா வராங்க. அவரோட உருவத்தை வச்சு அந்த ஊர் மக்கள் அவரை குதிரை முட்டை அப்படின்னு கேலி செஞ்சுட்டு வராங்க. இந்த கேலி வெறும் அப்பா கூட மட்டும் நிக்கல, ஜிவி பிரகாஷையும் குதிரை முட்டை மகன் அப்படின்னு சொல்லி ஊரே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதனால ஜிவி பிரகாஷ் ரொம்பவே மன உளைச்சலுக்கும் ஆளாகிறாரு. இந்த கேலி அவரோட காதல் வாழ்க்கையையும் பாதிக்குது. இந்த கேலி கிண்டலால ரொம்பவே உடஞ்சு போய் இந்த ஊர்ல இருந்தா தானே பிரச்சனை வரும், பெங்களூர் போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. ஜிவி பிரகாஷ் பெங்களூர் போய் அங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலைக்கும் சேர்றாரு. அந்த கம்பெனில ஒரு பணக்கார வீட்டு பெண்ணையும் காதலிக்கிறாரு. அந்த பெண்ணாக தான் கௌரி பிரியா வராங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான காதலை டைரக்டர் ரொம்ப யதார்த்தமாய் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷோட பெங்களூர் வாழ்க்கையும் அவரோட காதல் காட்சியும் படத்தோட முதல் பாதியை கொஞ்சம் விறுவிறுப்பாவே கொண்டு போகுது. இதுக்கப்புறம் தான் கதையில ட்விஸ்ட் வருது. கௌரி பிரியாவோட அப்பாவா அப்பாஸ் வராரு. இவங்களோட காதலையும் ஏத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷோட அப்பாவான ஜார்ஜ் மரியர் பெங்களூரும் வராரு. இங்கதான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்குது. கௌரி பிரியாவோட அப்பாவான அப்பாஸ் ஒரு பெரிய பணக்காரர், ஆனா ரொம்ப மென்மையானவரும் கூட. ஆனா ஜிவியோட அப்பாவான ஜார்ஜ் மரியானோ ஒரு கிராமத்துவாசி, கொஞ்சம் கிராமத்து பழக்க வழக்கங்கள் கொண்டவரா இருக்காரு. ஜார்ஜ் மரியனோட இந்த கிராமத்து பழக்க நடவடிக்கை கௌரி பிரியாவோட அப்பாவான அப்பாவுக்கு பிடிக்காம போகுது. ஒரு கட்டத்துல ரெண்டு அப்பாங்களுக்கும் இது ஒரு ஈகோ பிரச்சனையா மாறுது. பணக்காரர், ஏழை, கிராமம், நகரம் அப்படிங்கிற வித்தியாசம் ரெண்டு அப்பாங்களுக்கு இடையே ஒரு பெரிய மோதலையே உருவாக்குது. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த ரெண்டு அப்பாக்களோட ஈகோ பிரச்சனையை மீறி இவங்களோட காதல் ஜெயிச்சுதா இல்லையா, திருமணம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்து மூலியமா நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத டைரக்டர் படத்தோட அந்த கடைசி 10 நிமிஷத்துல தான் சொல்ல வராரு. அப்பாங்கிறது உருவம் மட்டுமே இல்ல, ஒரு நல்ல தோழன், நமக்கு வேணுங்கும் போது இருக்கிற ஆறுதல் அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜை டைரக்டர் கிளைமேக்ஸ்ல சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா கிளைமேக்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, படத்தோட முழு பகுதியிலுமே ஹீரோயினுக்கு வர காதல் ரொம்ப யதார்த்தமா இல்லாம கொஞ்சம் வளவலன்னு இருக்கிற மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரி சிரிப்பே வர வைக்காத நகைச்சுவை காட்சிகள் படத்தோட பெரிய மைனஸ்னே சொல்லலாம். ஜிவி பிரகாஷ் சத்தமா பேசுறதா நடிப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு போல, படத்து ஃபுல்லா சத்தமா பேசிட்டே தான் இருக்காரு. அதே சமயம் மதுரை முத்து தன்னோட டிவியில வர அதே பாணியில தான் படத்துலயும் நடிச்சிருக்காரு. ஆனா ஜார்ஜ் மரியனோட நடிப்பு ரொம்ப யதார்த்தமாவும் மனசு சொல்ற மாதிரி இருக்கு. படத்தோட பாசிட்டிவ் விஷயம் அப்படின்னா அப்பாஸோட அந்த கம்பேக்ட்னு சொல்லலாம். அவரோட நடிப்பு ரொம்ப அருமையா இருக்கு. கீதா கைலாசம் முன்னாடி நடிச்ச படங்கள்ல அருமையா நடிச்சிருப்பாங்க, இதுல ரேஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. ஹீரோயினா வர கௌரி பிரியா ஓரளவுக்கு நடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஜஸ்டின் பிரபாகரோட பின்னணி இசை படத்துக்கு இன்னொரு பிளஸ்ன்னு சொல்லலாம். அவரோட மியூசிக் தான் பல காட்சியை தூக்கி பிடிச்சு நிறுத்திட்டு இருக்கு. ஆனா அப்பா மகன் உறவு அப்படிங்கிற நெகிழ்வான தலைப்புல கதையை சொல்ல முயற்சி பண்ணி ஃபேமிலி எமோஷன் காமெடி அப்படின்னு பல எலமெண்ட்ஸ் சேர்த்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதனால ஹாப்பி ராஜ் ரொம்ப சாதாரண படமா தான் இருக்கு. ஆக மொத்தத்துல ஹாப்பி ராஜ் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆடியன்ஸ் ஹாப்பியா இல்லைங்க ராஜு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஒரு நல்ல கருத்தை சொல்ல நினைச்ச டைரக்டர் அதை திரைக்கதையில விறுவிறுப்பாவும் எமோஷனாவும் சொல்ல தவறிட்டாங்க தான் சொல்லணும். படம் ஃபுல்லாவே சுவாரஸ்யம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அப்பாஸ், ஜார்ஜ் மரியான், ஜஸ்டின் பிரபாகரோட மியூசிக்காக வேணா ஒரு தடவை பார்க்கலாம். மற்றபடி ஒரு ஆவரேஜான மூவி தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.